Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க. அதுதான் வாழைக்காய் பொரியல் டிஃபரண்டான ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இத செய்ய நான் 2 வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைக்காயை நல்லா கழுவிட்டு காம்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு தோல் உரிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 வாழைக்காயும் தோல் உரிச்சி கழுவி எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாழைக்காயை 3 ஸ்லைசஸா கட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 வாழைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுல 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரணும். அப்பதான் வாழைக்காய் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வாழைக்காய் நல்லா வெந்து வரணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே பூண்டு நசுக்கி சேர்த்துக்கலாம். 7 பல் பூண்டு நசுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ டீ குடிக்கிற கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மேல கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வாழைக்காய் பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.